வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி செய்த அயோக்கியத்தனத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல, அப்பொழுது எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏக்கள் செய்த கூத்துக்களும் தற்பொழுது வீடியோ மூலமாக இணையதளத்தில் வெளியிடுவதற்கு சசிகலா அவர்கள் தயார் செய்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி முதல்வராக பொறுப்பேற்றார், அவர் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக அப்பொழுது அதிமுகவின் எம்எல்ஏக்களாக இருந்த நபர்களுக்கு பல கோடிகள் விலை பேசியதும், தற்பொழுது எம்எல்ஏக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அங்கு பிரபல நடிகைகளை வரவழைத்து கூத்தாடியதும் தற்பொழுது வீடியோ மூலமாக ரெக்கார்ட் செய்து தகுந்த நேரத்தில் வெளியிட உள்ளதாக செய்திகள் ஒன்று இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதைதான் அவர் கடைசி ஆயுதமாக பயன்படுத்தி வைத்திருக்கிறார் சசிகலா அவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுகவை மீட்டெடுப்போம் என்பதற்கேற்ப முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவாளராக இருந்த முன்னாள் அமைச்சர்களது வீடியோக்களை வெளியிட உள்ளதாகவும், அதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவிக்காத பட்சத்தில், அதிமுக ஒன்றாக இணைய விரும்பாத பட்சத்தில் எடப்பாடி வீடியோவும் வெளியாகும் என்றும் சசிகலா அவர்கள் கடும் கோபத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 375 கோடி ரூபாய் செலவு செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இவருக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்ற ஆசை பன்னீர்செல்வம் அவர்களிடம் பதவியை பறிக்க வேண்டும் என்று சசிகலா அவர்களிடம் தெரிவித்தது யார் என்ற பல்வேறு கேள்விக்கும் பதிலளிக்கும் விதமாக இந்த வீடியோ அமையும் என்று சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது கதை இத்துடன் முடிய போவதாகத்தான் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஒருபோதும் வீழ்த்தப்படாது. துரோகியை விரட்டியடித்து அதிமுகவை மீட்டெடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வோம் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களையும், வீடியோவில் யாரெல்லாம் சிக்குகிறார், அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், இதில் பிரபல நடிகைகளும் தொடர்பு இருப்பதால் மிக கவனமாக இந்த வீடியோ வெளியிடப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.